விநாயகனே வினை தீர்ப்பவனே வேலமுகத்தவனே ஞாழ முதல்வனே குணாநிதியே குருவே சரண். ஜூன் மாதம் 30ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை, ஆனி மாதம் 14ஆம் நாளுக்கான பலன்கள். மாதத்தோட கடைசி நாள். இதை விவரம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். இந்த பெல் ஐக்கானை அழுத்துடுங்க, லைக் கொடுத்துருங்க, கமெண்ட்ஸ் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். இது எல்லாமே இன்றைய சூரியோதயம்ங்கிற ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கன்னு சொல்கிற அளவுக்கு மாறப்போகுது. ஜூலை மாதம் முதல் வாரத்தில், ஜூலை மாதமே ஆரம்பிக்க போகுது சார், ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லக்கூடிய நம்ம அன்புக்குரிய நேயர்களுக்கு ஜோதிட தகவல்கள், ஜோதிட ரகசியங்கள், ஜோதிட குறிப்புகள் ரொம்ப பிரமாதமாக ஒரு லவ்லி ட்ரீட்டாக, இந்த ஜோதிடம் இப்படி என் வாழ்க்கையில் உதவுமா, பயன்படுமா அப்படின்னு கேட்குற அளவுக்கு ஜோதிடத்தோட தரத்தை உயர்த்தி தரப்போகும் நிகழ்ச்சிகள் உங்கள் வரவேற்பறையில், உங்கள் உள்ளம் கைகளை தேடி. இன்னைக்கு சந்திரன் மூல நட்சத்திரத்தில் காலை 4:20 வரைக்கும் சஞ்சாரம் செய்கிறார். அதற்கப்புறம் மேல் பூராட நட்சத்திரத்தில் தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சிடுறார். இன்று காலை 5:45 வரைக்கும் பௌர்ணமி திதி, அதற்கப்புறம் மேல் பிரதம திதி. சித்தயோகம் கூடிய நாளாக இன்றைய நாள். மிருகஷீரிடம்ங்கிற நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம். இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை. இன்றைய கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, மாலை 7:30 முதல் 8:30 வரை. இன்றைய ராகு காலம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 வரை. இன்றைய யமகண்டம் காலை 9 முதல் 10:30 வரை, பிற்பகல் 12 மணிலேருந்து 1:30 வரைக்கும் குளிகை. சூலம் கொண்ட திசையாக வடக்கு. இப்படி சந்திரன் மூலம் பூராடம்ங்கிற 2 நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறாரு. மிருகஷீடம்ங்கிற நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு சந்திராஷ்டமமாக இருக்கே. கார்த்திக் சார், எங்களுக்கு ஏதாவது ஒரு எளிய பரிகாரம் நாங்கள் ரொம்ப எளிமையாக அழகாக செய்கிற விதத்தில் கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கக்கூடிய நேயர்கள் மிருகஷீடம் நட்சத்திரத்தில் இருந்தீங்கன்னா, இன்றைக்கும் பரிகாரம் பசுவை வச்சு தானே, இந்த வெள்ளை பசு இருக்கிறப்பவே நான் நினச்சேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம நேயர்களுக்கு இந்த பசுமாடை நான் வச்சு நட்டு வளர்த்த நந்தவனம்னு ஒரு பாட்டில் சொல்லிட்டாங்களே, செண்பகமே செண்பகமே அப்படின்னு. இல்லை, இந்த இந்த அழகான இந்த பசு மீது பாடப்பட்ட பாடலே ரொம்ப பெரிய பரிகாரமாக இருக்கும். நிச்சயமாக அந்த பசுவினுடைய பெருமையும் அந்த அழகையும் வர்ணிக்கக்கூடிய ஒரு அழகான பாடலில் தாராளமாக கேட்கலாம், தப்பு கிடையாது. ஒரு மாடர்ன் பரிகாரமாகவும் இருக்கட்டுமே. அந்த பசுவினுடைய காட்சி, அந்த கோமாதாவினுடைய காட்சி ஃபோனில் டிபியாக பார்க்கிறதும், உன் பாதம் போகும் பாத நானும் போக வந்தேனே, உன்மேலே ஆசைப்பட்டு காத்து காத்து நின்றேனே அப்படின்னு இந்த 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 பசுமாட்டினுடைய அழகை வர்ணிக்கக்கூடிய நட்டு வச்சு நான் வளர்த்த நந்தவனம்னு அழகாக சொல்லிட்டாங்களே. இந்த பசு அப்பேற்பட்டதா கார்த்திக் சார்? ஆமாம், இந்த பசு அப்பேற்பட்டது. அந்த பசுக்கள் கூட்டமாக இருக்கிற தரிசனம் நிச்சயமாக இன்னைக்கு சந்திராஷ்டமத்திற்கு மிருகஷீட நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு எக்ஸம்ஷனாக இருக்கும்னு சொல்லலாம். ஏனைய நட்சத்திரத்தில் இருப்பவர்கள் கூட இந்த பசுக்களினுடைய வீடியோக்கள், காட்சிகள் இதை பார்க்கிறதும், செண்பகமே செண்பகமே தென்பொதிகை சந்தனம்னு வேற சொல்லிட்டாங்க பாருங்களேன். சிவப்பு கலரில் ஒரு பசுவான், சந்தன நிறத்தில் ஒரு பசுவான், வெள்ளை நிறத்தில் ஒரு பசுவான், காமதேனு, நந்தினி, சுரசை, சுசீலை, நந்தா, பத்திரை, இந்த பெயர் கொண்டு அந்த காமதேனுடைய சந்ததிகள் கலர் கலராக வந்துதான் உலகத்திற்கு. எப்படி? சுரபி, சுசீலை, நந்தா, பத்திரை, எத்தனை பேர் பாருங்களேன் அந்த பசுக்களோட சந்ததிக்கு, எவ்வளவு அழகான பெயர்கள். இல்லை, இதெல்லாம் இன்னைக்கு காதுகளால் கேட்டுட்டு கூட இன்னைக்கு நாளை ஆரம்பித்தால் இந்த சந்திராஷ்டமத்திலேருந்து ஒரு பாதிப்பு மிருகஷீட நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு இருக்காது. ஏனைய நட்சத்திரத்தில் இருப்பவர்கள் கூட இதை ஒரு பரிகாரமாக நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி ரொம்ப ஒரு பெரிய பிரிவு கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு பெரிய வேதனை. என் கலையுலக வாரிசுன்னு எம்ஜிஆர் அவர்கள் சொல்லிட்டு போன ஒரு நல்ல மனிதர், நல்ல அவர் கூட பழகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. நல்ல அருமையான மனிதர் அப்படின்னு தான் நான் சொல்வேன். திறமையை அங்கீகரிப்பதிலும் பாராட்டுவதிலும் வாய்ப்பு தரணும்னு நினைக்கிறதுலையும் தனக்கு கூட இருப்பவர்கள் அனைவரையும் முன்னேற்றி பார்க்கணும் அப்படிங்கிற ஆசையும் அவருக்குள்ளே நிறைய உண்டு. இன்றைக்கி ராசி பலனே அவருடைய திரைப்படங்களையும் காட்சிகளையும் வச்சு தான் நம்ம நேயர்களுக்காக
சொல்லப்போகிறேன். அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும், அவருடைய ஆசைகள், அவருடைய குடும்ப உறவுகள் வளத்தோடும் நலத்தோடும் இருக்கணுங்கிற பிரார்த்தனையை செய்து, நான் மானசீக குருவான்னு நினைக்கிற ஆதிசங்கர பிரார்த்தனையை செய்து, இப்படி சந்திரன் மூலம் பூராடம் எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும்ல. ஏன் இதை இன்னைக்கு சொல்கிறேன் அப்படின்னு, அவர் பிறந்தது பூராட நட்சத்திரம் தனுசு ராசி. அதனால தான் இன்னைக்கு அவருக்காக அந்த ட்ரிபியூட் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அந்த பூராட நட்சத்திரத்தில் தான் அவர் பிறந்தது, தனுசு ராசி. நடிகர் பாக்யராஜ் சார் அவர்கள் இயக்குனர், நடிகர், ஸ்க்ரீன் பிளே ரைட்டர், எல்லாம் இன்னும் இசையமைப்பாளர், கவிஞர், இப்படிலாம் சொல்லிகிட்டே போகலாம். அவருடைய எழுத்துக்கள், படைப்புகள் அவ்வளவு சிறப்புக்குரியது. சரி, இப்படி சந்திரன் மூலம் பூராடம்ங்கிற நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறாரு. இந்த சஞ்சாரம் ஏன் ராசிக்கு எப்படி இருக்கும், உங்கள் ஸ்டைல்லே சொல்லுங்கள், நான் கேட்குறேன். எப்பவும் போல் மேஷராசி நேர்கள்ட்டே ஆரம்பிப்போமே. மேஷராசி நேர்களை பொறுத்தவரையிலும் வேஷ்டியை மடித்து கட்டி தான் ஆகணும். ஆமாங்க, வேட்டியை மடித்து கட்டு, என்ன டைட்டில் இல்லை, அந்த டைட்டிலுடன் நானே களத்தில் இறங்குறேன். இன்றைக்கி ஆள் வரலையாம், அவங்க பாதி தான் செஞ்சுருக்காங்களாம். இந்த வேலையை பூர்த்தி பண்ணணுமே, இந்த வேலையை முடிச்சு தரணுமே, இந்த வேலையை நானே புரிஞ்சுக்கிட்டு செய்கிறேன் அப்படின்னு நம்மளே கோதாவில் இறங்க வேண்டிய தருணம், நேராக மோதிப்பாரு அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் இருக்கும். கொஞ்சம் டென்ஷன், படபடப்பு, சின்ன சின்ன டிசப்பாயின்மெண்ட்ஸ் இருந்தாலும் இன்றைக்கி நாளில் உங்களுடைய எஃபர்ட்ஸ், உங்களுடைய முயற்சிகள் பெரிய அளவுக்கு இருக்கும். உங்களுடைய பங்களிப்பு, கான்ட்ரிபியூஷன் பெரிய அளவுக்கு இருக்கும். அடுத்தவர்களை எதிர்பார்த்து இல்லாமல், ஆமாம் சார் நானே இன்றைக்கி வரிஞ்சு கட்டிட்டு இறங்கிட்டேன் அப்படின்னு, வரிஞ்சு கட்டிட்டு இறங்கினாலும் சரி, மடித்து கட்டிட்டு இறங்கினாலும் சரி, அந்த நீங்களே அந்த கான்ட்ரிபியூஷனை தர வேண்டிய தருணம் மேஷராசி நேயர்களுக்காக இருக்கும். அடுத்து இருக்க ரிஷபராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் நீங்கள் தாங்க செல்லக்குட்டி. அப்போ ராசுக்குட்டின்னு சொல்லலாமா? ஆமாங்க, செல்லப்பிள்ளையாக வலம் வர வேண்டிய தருணங்கள். அடுத்தவர்களுக்கு செல்லமாகவும் அடுத்தவர்களுடைய காரியங்களுக்கு டக்குன்னு பதில் சொல்ல வேண்டிய நிலை அப்படிங்கிறதும் ரிஷபராசி நேயர்களுக்காக இருக்கும். நினைத்த காரியம் நினைத்த மாத்திரத்தில் முடிய வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு பார்க்கப்படும். மாலை நேரத்தில் ஒரு நல்ல சந்தோஷமான செய்தி அப்படிங்கிறது உங்களுக்காக இருக்கும். அப்போ என்ன அர்த்தம்னா, மாலை நேரம் வரைக்கும் பெரிய பரிதவிப்பு, மன போராட்டங்கள், சின்ன சின்ன குழப்பங்கள் இதெல்லாம் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் செல்ல பிள்ளையாக இருந்துட்டோம்னா அணில் பிள்ளையா வளர்ப்பு பிள்ளையா இப்படிலாம் பாருங்களேன். அப்போ மாலை நேரம் வரைக்கும் தடுமாற வேண்டிய தருணங்கள். என்னதான் செல்லம் கொடுத்து வளர்த்திருந்தாலும், என்னதான் செல்ல பிள்ளையாக இருந்தாலும், என்னதான் சுகவாசியாக இருந்தாலும், சுகபோகங்களை அனுபவிப்பவர்களாக இருந்தாலும், வாகன பிரயாணங்களை அனுபவிப்பவர்களாக இருந்தாலும், மாலை நேரம் வரைக்கும் முடிவெடுக்க முடியாத தருணங்கள். என் மனம் ஊஞ்சல் அல்ல, முன்னும் பின்னுமாக அசைவதற்குங்கிற மன போராட்டம் இருக்கும். டிசிஷன் மேக்கிங் வரலை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்குன்னா பார்த்துக்கங்களேன். அப்போது இன்றைக்கி மாலை பொழுதுக்கு அப்புறமா ஒரு நிம்மதியான நிலை அப்படிங்கிறது ரிஷபராசி நேயர்களுக்காக இருக்கும். மாலை பொழுதை எதிர்பார்த்து காத்திருங்க ரிஷபராசி நேயர்களே. அடுத்து இருக்கிற மிதுனராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் நீங்கள் பவுனு தான், அதில் மாற்றுக்கிறதுக்கு இடம்ங்கிறது கிடையாது. ஆமாங்க, மிதுனராசி நேயர்களே பவுனு தான்னு சொல்கிற அளவுக்கு என்ன லொக்கேஷனு, என்ன சந்தோஷம் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு இருக்கும். ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்னஸ், டிசிஷன் மேக்கிங், இன்றைக்கி கில்லிங்கிற பேர் இருக்கும். எடுத்த காரியத்தை முடிக்கணும் அப்படிங்கிற தருணங்கள் பெரிய அளவுக்கு காணப்பட வேண்டிய ஒரு அமைப்பு. உங்களை உரசி பார்க்குறதுக்கும் ஆள் கிடையாது, உங்களை எடுத்து பார்க்கறதுக்கும் ஆள் கிடையாது. கணவன் மனைவியிடையே பரிபூர்ணமான அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு இருக்கும். காத்துக்கிட்டு இருந்த கிளி 2 அப்படின்னு சொன்ன மாதிரி அன்புக்குரிய துணைக்கிட்ட காத்திருக்க வேண்டிய தருணங்கள். கணவனாக இருந்தால் மனைவிக்காகவும், மனைவியாக இருந்தால் கணவனுக்காகவும் எப்பேற்பட்ட விட்டு கொடுத்து போக வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கி இருக்கும். டிசிஷன் மேக்கிங் அவ்வளவு ஷார்ப்பாக இருக்கும், அவ்வளவு தெளிவாக இருக்கும். இந்த மல்லாக்கப்படுத்தி விட்டத்தை பார்த்து தூங்குறது என்ன சந்தோஷம்னு சொன்ன மாதிரி இந்த கூரை தெய்வம் இப்படியா பிச்சுக்கிட்டு கொடுக்கும் அப்படிங்கிற கேள்வியெலாம் இன்றைக்கி மிதுனராசி நேயர்களுக்காக இருக்கும். அமௌண்ட் கெட்ஸ் கிரெடிட்டட், அமௌண்ட் டெபாசிட்டட்னு சொல்கிற தருணங்கள் பெரிய அளவுக்கு காணப்பட வேண்டிய ஒரு அமைப்பு. அப்போ எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறதுல முனைப்பு, மிகச்சரியான முடிவுகள் இன்றைக்கி நாளில் எடுக்க வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு பார்க்கப்படும். அன்பு பாசம் ததும்பி இருக்க வேண்டிய அமைப்பு. நீங்கள் 24 கேரட் கோல்டு தான், இதில் மாற்றுக்கிறதுக்கு இடம் கிடையாது. கோல்டு அப்படி தானே சொல்லணும், பவுனு தான். அடுத்து இருக்கிற கடகராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் இந்த பச்சை மலை சாமி உச்சி மலை ஏறுதுன்னா அடிடா தம்பி மேலம். எதிரிகளுக்கு கொஞ்சம் சிம்ம சொப்பனமாக விளங்க வேண்டிய தருணம். ஆனால் பாருங்கள், ஆட்டத்தை ட்ராவில் முடிச்சுக்கோங்க. ஐயா நீங்களும் ஜெயிக்கலையா, ஐயா நானும் ஜெயிக்கலை நீங்களும் ஜெயிக்கலை அப்படிங்கிறது இருக்கும். சார் மிதுன ராசிக்கு பவுனு தான்ட்டீங்க, எனக்கு நீங்கள் நம்மால் கடகராசி நேயர்களே எப்படி நான் மாற்றி சொல்லுவேன், இது நம்மாலுன்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் உங்களுக்காக இருக்கும்.
ஆனால் பாருங்கள், இன்றைக்கி நாள் முடிவில் தான் ஒரு சின்ன மனக்கசப்பான விஷயம் அப்படிங்கிறது இருக்கும், பெரிய விரயம்ங்கிறது காத்திருக்கும், டிசப்பாயின்மெண்ட்ஸ், நிறைய கமெண்ட்ஸ் உங்களை கழுவி ஊத்துறது, இது போன்ற விஷயங்கள். சார் என்ன சார் என்னைய கிண்டல் பண்ணுவாங்களா? சாமாங்க, இந்த பவுனு தான் படத்தில் அந்த கிளைமேக்ஸோட முடிவு மட்டும் ஆகலை, கிளைமேக்ஸ் மட்டும் ஒத்துக்கலை அப்படின்னு இன்றைக்கி நாளினுடைய இறுதியில் தலை வலிக்குது, கை கால் வலிக்குது, கால் பயங்கரமாக வலி பின்னுது கார்த்திக் சார் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் கடகராசி நேயர்களுக்காக இருக்கும். மரப்பொருட்களின் மீது மோதிக்கொள்வது, இரும்பு பொருட்களின் மீது மோதிக்கொள்வது, எதிரிகள்கிட்ட வாத விவாதங்கள், வம்பு கலாட்டாங்கள், சந்திரனுடைய ஸ்தானம் எதிரியினுடைய அமைப்பை சொல்லும் விதத்தில் இருக்கிறதுனால நிறைய வாத விவாதங்கள், வம்பு கலாட்டாக்கள் இருந்தாலும் நீங்கள் பச்சைமலை சாமி தான், உச்சிமலை ஏற போகிறீங்க. கடகராசி நேர்களே, நீங்கள் நம்மாளுங்கிறத மறந்துடாதீங்க. அடுத்து இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்தவரையிலும் அவசர போலீஸ் தான். அவசரமாக தான் சார். யூ மீன் அவசரம் ஹரி? எஸ். லாஸ்ட் மினிட் ரஷ், கடைசி நிமிஷத்தில் ஓடு ஒடியா வந்தேன். இந்த அவசரமாக உடனே இன்ஸ்டன்ட் காஃபி, இன்ஸ்டன்ட் டீ, இன்ஸ்டண்ட்டாக ஜெராக்ஸ் வேணும், இன்ஸ்டண்ட்டாக பிரிண்ட்டு வேணும், இன்ஸ்டண்ட்டாக இந்த பேப்பர் கொடுத்தே ஆகணும், இந்த பேப்பர் தந்தே ஆகணும், நான் வாங்கியே ஆகணும் அப்படின்னு இன்ஸ்டன்ட்டு அப்படின்னு அவசரமாகவே காரியங்கள் செய்ய வேண்டிய தருணங்கள் உங்களுக்காக இருக்கும். இந்த லாஸ்ட் மினிட் ரஷ், அப்ஸ்டர்ஸ் சார், டவுன்ஸ்டர்ஸ் சார், செகண்ட் ஃப்ளோர் சார், ஃபோர்த்து ஃப்ளோர் சார், லிஃப்ட்டு மாற்றி தான் போயிட்டு வருது சார், ஒரே அவசரமாகவே இருக்குது சார், ஒன்றும் விவரித்து சொல்ல முடியல அப்படிங்கிற தருணங்கள் சிம்மராசி நேயர்களுக்காக இருக்கும். கொஞ்சம் பிள்ளைகள் விதத்தில் நிறைய நல்ல செய்திகள், குழந்தையுடன் குழந்தையாக வலம் வர வேண்டிய அமைப்பு, இதிகாசங்கள், புராணங்கள், வரலாற்று, இந்த பழைய இதை எடுத்து ஒட்ட வைக்கிறது, ஆமாங்க மலரும் நினைவுகளை எடுத்து ஒட்ட வைக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் சிம்மராசி நேயர்களுக்காக இருக்கும். அதனால தான் நான் உங்களை அவசர போலீஸ் 100 மாதிரி அப்படின்னு சொன்னேன்னா பார்த்துக்கங்களேன். அடுத்து இருக்க கன்னிராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் இந்த சிஐடி வேலை, இந்த நோட்டம் பார்க்குறது, எதிரியினுடைய ஸ்தானத்தை உத்து பார்க்கிறது, அதே மாதிரி பிரயாணங்கள் சுகமாகும், சந்திப்புகள் சந்தோஷம் தரும். இன்றைக்கி சுய புத்தி அவ்வளோ பிரமாதமாக வேலை செய்யும். இன்ஸ்பெக்டர் சிஐடி சிங்காரம் அப்படிங்கிற அளவுக்கு இருக்குன்னா பாருங்களேன், அதுவும் சின்ன சேலம் சிங்காரம் அப்படிங்கிற அளவுக்கு இருக்குன்னா பார்த்துக்கங்களேன். யார் சொல்லி நான் கேட்கல, நானே முடிவு பண்ணிக்கிறேன், நல்லது கெட்டதை நானே பேசிக்கிறேன். வாசனாதி திரவியங்கள், அழகு சாதன பொருட்கள் பெரிய அளவுக்கு சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு. பிரயாணங்கள் சுகந்தன்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும். வித்தை, வாகனம், சுபங்கள், சூழ், வியாபாரம், தாய் வழி உறவுகள், தாய் மாமனுடைய பிள்ளைகள் எல்லோரும் கண்டு வியக்கும் அளவுக்கு இன்றைக்கி நல்ல முடிவுகள் இருக்கும். இந்த மாமன் மைத்துனன் உறவு எப்பேற்பட்டது, மாப்பிள்ளை அப்படிங்கிற வார்த்தை எவ்வளவு சந்தோஷம் தர வேண்டிய அமைப்புங்கிறது கன்னிராசி நேயர்களுக்காக உண்டு. டிசிஷன் மேக்கிங் மிகச் சரியானதாக அமைய வேண்டிய தருணங்கள். இன்றைக்கி கரெக்டாக உங்களோட கேரக்டரையும் உங்களோட ரோலையும் அப்படி ப்ளே பண்ணிடுவீங்க. சிஐடி சிங்காரமாகவே வலம் வர வேண்டிய அமைப்பு இருக்கும் அப்படின்னா பார்த்துக்கங்களேன். அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேயர்களை பொறுத்தவரையிலும், சாரே மனசிலாயோ ஈ லோகத்தில் யோக்கியன் என்று உண்டெங்கில் அது பாலக்காட்டு மாதவன்னு சொன்ன மாதிரி அது இந்த துலாம் ராசி நேயர்கள் தான். அதுக்காக இவ்வளோ யோக்கியமாகவா இருக்கிறது, இவ்வளோ ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்கிறது, இவ்வளோ உண்மையாகவா இருக்கிறது, கொஞ்சம் நாசுக்காக பேசணும். சந்திரன் கொஞ்சம் மறைஞ்சு நிற்கிற ஸ்தானத்தில் தான் நிற்கிறார், நீங்களும் மறைஞ்சு நின்றுக்கிறது நல்லது. 10ஓட 1 11, 10ஓட 1 இதுவும் 1, ஐயா நானும் 1 அப்படின்னீங்கன்னா அது துலாம் ராசி நேயர்களுக்கு நல்லது. இல்லை நான் முன்னாடி தான் நிற்பேன், நான் உண்மையை தான் பேசுவேன், நான் எல்லாருக்கிட்டையும் எதையும் ஓப்பனாக தான் பேசுவேன், மறைச்செல்லாம் பேச மாட்டேன், சபை நாகரிகம் பார்க்க மாட்டேன் அப்படின்னா மாட்டிக்க போகிறது நீங்களாக தான் இருக்கும். விமர்சனங்கள் இருக்கும், தலையில் லேசாக ஒரு கொட்டு கொட்டுவாங்க, ஆகா என்னடா அது டப்புன்னு பேசிவிட்டாங்க, தெரியாதுன்னு நினச்சேன், நம்மளை பற்றி பொசுக்குன்னு சொல்லிவிட்டாங்க அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருந்துடும். இந்த 2000 நூற்றாண்டு இதெல்லாம் ஒன்றும் வேலைக்கு ஆகாது. பேசுகிற உண்மையை கொஞ்சம் மறைச்சி பேசுங்க. நீங்கள் யோக்கியங்கிறது எனக்கு நல்லா தெரியும், நீங்கள் யோகியஸ்திங்கிறது எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஆனாலும் சபை நாகரிகம் கொஞ்சம் உண்மையை மறைக்க வேண்டிய இடத்துல மறைச்சு பேச வேண்டிய தருணம் இன்றைக்கி துலாம் ராசி நேயர்களுக்காக இருக்கும். அடுத்து இருக்க விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் கவிதை அரங்கேறும் நேரம். அப்போது ஒரு பிரயாணங்கள் சுகந்தன்னு சொல்கிற அளவுக்கு அப்புறம் மலையாளம்லாம் பேசுகிறாருல்ல, அப்புறம் நம்மளும் கொஞ்சம் அந்த வேறு லாங்குவேஜ், வேற்று இனத்தினர்கள், வேற்று மொழி பேசுபவர்கள், வேற்று மாநிலத்தினர்கள், இந்த நம்ம தாய்மொழியை தவிர்த்து மீதி இருக்க லாங்குவேஜ் எல்லாம் பார்த்தா ஜிலேபியை புட்டு போட்ட மாதிரியே இருக்கும். ஆமாம், ஜிலேபியை புட்டு போட்ட மாதிரியே இருக்குது, நமக்கு தான் கண் அப்படி தெரியுதா இல்லை சரியாக புரியலையா அப்படிங்கிற தருணங்கள் பெரிய அளவுக்கு இருக்கும். ஏ கியா ஹே, ஓ குப்சூரத் ஹே அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு காணப்பட வேண்டிய ஒரு தருணங்கள். உணவு இடைவேளை அப்படிங்கிறது சமச்சீரான அளவு இருக்கும்.
புதிய வகை உணவை ருசி பார்க்க வேண்டிய தருணங்கள், குடும்பத்தில் அந்யூன்யங்கள், பரஸ்பர ஒப்பந்தங்கள், விட்டு கொடுத்து போகிற தருணங்கள், மீட்டிங்ஸ் அண்ட் பார்ட்டிங்ஸ் ஆர் த வே ஆஃப் லைஃப். பிரயாணங்களினுடைய அசதி கலைப்பு ருச்சிகராசி நேயர்களுக்காக இருக்கும். ருச்சிகராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் தொட்டது துளங்க வேண்டிய தருணங்கள், பணம் பஞ்சம்ங்கிறது தீர்றதெல்லாம் கண்கூடாக பார்க்கலாம். சந்திரன் தனஸ்தானத்தில் தான் சஞ்சாரம் செய்கிறார். அழகிய கவிதை அப்படிங்கிறதுலாம் உங்களுக்காக இருக்கும். அதாங்க பாட்டுடை தலைவன் பாட்டுடை தலைவி. ஓ இப்படி சொல்லணுமா? போயம் நீங்கள் தான் இங்கிலீஷ் போயம், தமிழ் போயம், இதெல்லாம் இன்றைக்கி பெரிய ஆளாக இருக்க வேண்டிய ஒரு நிலை. உங்களை முன்னிறுத்தி தான் நிறைய விஷயங்கள் செய்வாங்க. உறவுகளால் ஆனந்தப்பட வேண்டிய தருணங்கள், சந்தோஷப்பட வேண்டிய தருணங்கள் ருச்சிகராசி நேயர்களுக்காக இருக்கும். சிநேகிதர்களுக்கிடையே நல்ல புரிதலுக்கான தருணங்கள் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு பார்க்கப்பட வேண்டிய ஒரு நிலை. அடுத்து இருக்க தனுசு ராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் இன்னைக்கு இந்த ருத்ரா படத்தில் வந்த மாதிரி தான், இந்த பேங்க் உள்ள கொள்ளையடிக்க போகிறப்ப பஃபூன் மாதிரி ஒரு வேஷம் போட்டுட்டு என்ன வெளில வரும்போது பணத்தை அடிச்சுட்டு வெளியே வர வேண்டிய தருணங்கள். சார் நிஜமாவா சார்? திடீர் தனவரவு இன்னைக்கு தனுசு ராசி நேயர்களுக்காக இருக்கும். சந்திரன் உங்கள் ராசியில் தான் சஞ்சாரம் செய்கிறார். அப்போ உல்லாசம், சுகபோகம், வைபோகம், சந்தோஷப்பட வேண்டிய தருணம். போட்ட பிளான் போட்ட மாத்திரத்தில் நடக்கும்னா பாருங்கள். அதுவும் சுக்கிரனோட நட்சத்திரத்தில், கேதுவோட நட்சத்திரத்தில் காலை 5:45 வரைக்கும் சஞ்சாரம் செஞ்சுட்டு மூல நட்சத்திரத்தில், அதுக்கப்புறமேல் அந்த சந்திர பகவான் பூராட நட்சத்திரம், சுக்கிரனோட நட்சத்திரம், பரணி பூரம் பூராடம் சுக்கிரனோட நட்சத்திரம், இதில் சஞ்சாரம் செய்ய வர போகிறாரே. அப்போ சந்திரனுக்கும் சுக்கிரனுக்கும் அழகும் பணமும் வசீகரம் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு இருக்கும். அழகு நிலையங்கள், ஹேர் ஸ்டைலிங் சென்டர்ஸ், பியூட்டி சென்டர்ஸ், மசாஜ் சென்டர்ஸ், பவுடர், பர்ஃப்யூம், காஸ்மெட்டிக்ஸ், வாசனாதி திரவியங்கள், கண்ணாடி பொருட்களினுடைய தரிசனம் உங்களுக்கு சுக்கிரனோட நட்சத்திரமும் கொடுத்துரும், சந்திரனும் கொடுத்துருவார். அப்படின்னா பாருங்களேன், கண்ணாடிக்கு முன்னாடி நின்று உங்களுடைய அழகு, எழில், தோற்றம், பிம்பம் இதை கண்டு ரசிக்க வேண்டிய தருணங்கள். டே பையா இங்கே வாடா பையா, டே பாப்பா இங்கே வா பாப்பா அப்படின்னு, எது பாப்பாவா அப்படின்னு நமக்கே இன்னைக்கு ஷாக்காக இருக்கும். அப்படின்னா பாருங்களேன், நேர்களே ஷாக்குனா அதிர்ச்சின்னு நினச்சிக்காதீங்க. தனுசு ராசி நேர்களே இன்ப அதிர்ச்சி அப்படிங்கிறது தான் இவ்வளோ நேரம் நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். இந்த இன்ப அதிர்ச்சியை தர வேண்டிய நிலை அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கி உங்களுக்காக இருக்கும். பொருளாதார ஆதாயங்கள், தன பிராப்தங்கள், உடல் நலத்தில் நல்ல முன்னேற்றம், உடல் நலத்திலையும் மனோநலத்திலையும் நல்ல முன்னேற்றம் அடைவதற்கான தருணங்கள் இன்றைக்கி தனுசு ராசி நேயர்களுக்காக இருக்கும். பெரிய ஹிட் அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கி பார்க்கலாம். சந்திரன் உங்கள் ராசியில் சஞ்சாரம் செய்கிறது அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு வெற்றியும் சந்தோஷமும் அழகும் பணமும் அப்படின்னு சொல்லலான்னா பார்த்துக்கங்களேன். அடுத்து இருக்கிற மகர ராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் இந்த விட்ட குறை, தொட்ட குறை, அக்கறை அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு இருக்கும். இந்த சின்ன வீடா பெரிய வீடா எந்த வீடு நமக்கு தெரியலையே அப்படின்னு இந்த வீடு கட்டணுங்கிற ஆசை எல்லோருக்கும் உண்டு. அதே மாதிரி நம் வீட்டை பற்றின கவலை அப்படிங்கிறது பெரிய பெரிய அளவுக்கு இருக்கும். அது சின்ன வீடோ இல்லை பெரிய வீடோ எந்த அளவுக்கு வேணாலும் இருக்கலாம்னா வச்சுக்கோங்களேன். சந்திரன் உங்கள் ராசியில் வர வரைக்குமே இந்த விட்ட குறை, தொட்ட குறை, அக்கறை, ஒரு ஏக்கம், தவிப்பு, ஒரு புலம்பல் கொஞ்சம் இருந்துக்கிட்டே இருக்கும். மகர ராசினியர்களே இன்றைக்கி மாலை நேரத்தில் பெரிய புலம்பல் அப்படிங்கிறது உங்களுக்காக இருக்கும். ஆனால் காரியங்கள் ஜெயமாக வேண்டிய ஒரு தருணங்கள் அப்படிங்கிறது இருக்கும். வீடு சற்று போர்க்களம் போல காட்சி தரும். ஆமாம் சார் ஒரே சண்டை சச்சரவாக இருக்குது சார், மனசு நிம்மதி இல்லை அப்படின்னு. எப்படி நிம்மதி வரும்? சந்திரன் வந்தால் தான் நிம்மதி வரும். மகர ராசி நேயர்களே, சந்திரனை தடுக்கிறதுக்கும் யாரும் இல்லை, தட்டி கழிக்கிறதுக்கும் பொறுப்புக்கு யாரும் இல்லை அப்படின்னா பார்த்துக்கங்களேன். அப்போது வேகம் அப்படிங்கிறது சற்று குறைந்து காணப்பட வேண்டிய அமைப்பு இருக்கும். ஒரு சின்ன கழக்கம், தவிப்பு, ஒரு புரிதலின்மை அப்படிங்கிறது இருக்கும். சார் காத்திருக்க வேண்டிய தருணம், கால் வெயிட்டிங், ஃபோன் வெயிட்டிங், ஹால் வெயிட்டிங். ஆமாம் சார் சின்ன கல்லு பெத்த லாபம்னு தான் சொல்லுவீங்க. இன்றைக்கி என்ன சின்ன வீடு பெரிய வீடுன்ட்டீங்க? அதுவும் அவரோட படம் தானே, அப்புறம் நான் அதை தானே சொல்ல முடியும். அப்போ வீடு சின்னதோ பெருசோ நம்ம மனசு பெருசாக இருந்தால் போதும். மகர ராசி நேயர்களே, மனம் இருந்தால் பறவை கூட்டில் மான்கள் வாழலாம். நட்புகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதும், உறவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதும், இது வரைக்கும் பணத்துக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கல அப்படின்னு சொல்கிற மகர ராசி நேயர்களுக்கு பண பற்றாக்குறைகள் சிறிதளவே இருக்கும். ஆனால் இன்னும் ஓரிரு நாளில் அதுவும் சரியாகும். சந்திரன் உங்கள் ராசிக்கு வர வரைக்குமே வலிமேல் விழி வைத்து காத்திருக்க வேண்டிய தருணங்கள். அடுத்து இருக்க கும்பராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் ஒரு நாயகன் உதயமாகிறார், ஊரார்களின் தலைவனாகிறார். நீங்கள் தலைவன் ஆக வேண்டிய ஆள் தான். கொஞ்சம் டைம் எகெயின்ஸ்டாக இருக்குது. ஆனால் இன்றைக்கி நாளில் நீங்கள் தலைவன்னு என்னால் உறுதியாக சொல்ல முடியும். நீங்கள் செய்த வேலையை ஒரு 4-5 பேர்கிட்ட சொல்லி சந்தோஷப்படுற அளவுக்கு, பெருமைப்படுற அளவுக்கு,
அதே மாதிரி விட்டு போன சிநேகிதர்கள் நீண்ட நாள உறவுகளை சந்தித்து எங்கப்பா ரொம்ப நாள் ஆச்சு உன்னை பார்த்து, எங்கே ரொம்ப நாள் ஆச்சு பேசி அப்படின்னு சொல்கிற தருணங்கள். ஆடை அணிகள் ஆபரண சேர்க்கைக்கான விரயங்கள், பொன்பொருள் சேர்க்கைக்கான விரயங்கள். ஆனால் இந்த குறை பேசுறது பழி வாங்குறதுன்னு இருந்துச்சுன்னா மாட்டிக்க போகிறது நீங்கள் தான். நான் சத்தியம் உரைப்பேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு ரொம்ப நாள் தான் தெரியுது. நீங்கள் நல்ல டேலண்ட் தான், டவுட்டே கிடையாது. ஆனால் வாய்ப்பு கிடைக்கணுமே, சான்ஸு கிடைக்கணுமே, இல்லை அந்த சான்ஸுக்காக காத்திருக்க வேண்டிய தருணம் அப்படிங்கிறதும் இருக்கும். ஆனால் இன்றைக்கி நாளில் மிகப்பெரிய வாய்ப்புகளையும் உங்களுக்கு சாதகமாக்கிக்க வேண்டிய அமைப்பு. உங்கள் ராசியில் வீட்டு இருக்க ராகு பகவான் உங்களுக்கான வாய்ப்புகளை தட்டி பறிச்சுக்கிட்டே இருப்பார். அன்புக்குரிய துணைக்கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் வாத விவாதங்களை கொடுப்பார், நிறைய மருத்துவ விரயங்களை கொடுப்பார் அப்படிங்கிறது இருக்கும். ஒற்றை தலைவலி, சைனஸ், அலர்ஜியினுடைய பாதிப்பு இன்னைக்கு நல்ல கும்பராசி நேயர்களுக்காக இருக்கும். அடுத்து இருக்கிற மீனராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் நீங்கள் தாங்க எங்கள் சின்ன ராசா, எங்கள் செல்ல ராசா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும்ல. அப்போ தாய் தகப்பன், மாமா மாப்பிள்ளை, மாமனார் மாமியார், உடன் பிறந்த சகோதர சகோதரி இவர்களிடையெல்லாம் அன்பு பயங்கரமாக பரிமளித்து இருக்கும். சார் அன்புக்காக ஏமாந்து போகக்கூட நான் தயாராக இருக்கேன்னு சொல்லக்கூடிய மீனராசி நேயர்களுக்கு அன்பால் ஏமாற்றம் அப்படிங்கிறது. நம்ம பிள்ளைகள் நம்ம நெஞ்சில் எட்டி உதச்சா நம்ம கோவப்பட்டுருவோமா? கோவப்பட மாட்டோம். இதை போலவே ஆத்தா கேட்டிருந்தா எதை வேணால் கொடுத்துருப்போமே, ஆத்தா கேட்டிருந்தா எதை வேணால் கொடுத்துருப்போமே, அப்பா கேட்டிருந்தா எதை வேணால் கொடுத்துருப்போமே. இப்படி உறவுகளினுடைய நினைவலைகள் இன்னைக்கு பெரிய அளவுக்கு காணப்படும். டென்ஷன், படப்படப்பு, லாஸ்ட் மினிட் சப்மிஷன் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்காக காணப்பட்டாலும் உங்களுடைய பாசம்தான், உங்களுடைய அன்பு தான் இது வரைக்கும் உங்களை காப்பாற்றிட்டு இருந்தது. இனிமேலும் அந்த பாசம் அன்புக்காக நான் ஏமாறுகிறேன்னு சொல்லுங்கள். உங்கள் ராசியில் இருக்க சனி பகவான் உங்களை இப்படி ஏமாத்துறது தாங்க சந்தோஷம். பணம் போனால் சம்பாதிச்சுக்கலாம், ஹெல்த்து போனால் சம்பாதிக்க முடியாது. நம்மளுடைய உடல் நலத்தில் அதிக அக்கறை வேணும். நேரத்துக்கு உணவு எடுத்துக்கணும். உங்களுடைய சின்சியாரிட்டி, உங்களுடைய டெடிகேஷன், உங்களுடைய கமிட்மெண்ட் எனக்கு ரொம்ப நல்லா தெரியுது. ஆனால் உங்கள் கிளைண்ட்டுக்கு அது தெரியணும். அதை வெளியில் எடுத்து சொல்லுங்கள், தப்பு கிடையாது. அன்புக்குரிய துணை சாப்பிட வாங்கன்னு கூப்பிடுவாங்க. அன்புக்குரிய துணை கரெக்டாக எல்லாம் கொண்டு வந்து சேருங்கன்னு தான் சொல்லிகிட்டு இருப்பாங்க. வேலை 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 அப்படின்னு இருந்துட்டா கொஞ்சம் ஓய்வுக்கு நேரம் கொடுக்க வேண்டிய தருணம் மீனராசி நேயர்களுக்காக இருக்கும். அதே மாதிரி சின்ன ஏமாற்றத்துடன் கூடிய அன்பு அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இந்த அன்பை கொடுத்து பார்க்குறதுல உங்களுக்கு நிகர் நீங்கள் தான் அப்படின்னா பாருங்களேன். இன்றைக்கி நாளினுடைய அமைப்பு அன்பை கொடுத்து ஏமாறுவதும் அது சுகமான ஏமாற்றமாக மீனராசி நேயர்களுக்காக அமையும். இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நாளில் அமையணும்னு நான் மானசீக குருவான்னு நினைக்கிறேன். ஆதிசங்கரர் மனசில் பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்திற்கு ரங்கநாதனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து மலைக்கோட்டை விநாயகரை உடன் அழைத்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன். நன்றி, வணக்கம்.